சபரிமலை வனப்பகுதிகளில் கூடாரம் அமைத்து தங்க பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் தரிசனம் முடிந்து உடனடியாக மலையிறங்க வேண்டும் என்றும் மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகர ஜோதியை முன்னிட்டு சுவாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் சபரிமலை வனப்பகுதிகளில் கூடாரம் அமைத்து தங்கக்கூடாது என தேவசம் போர்டு எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோவில் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் ட்ரோன் கேமராக்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குடமுழுக்கு விழாவில் பல்வேறு முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் 2 பெண்கள் குழு இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் குடியரசு தினத்தன்று நடைபெறும் அணிவகுப்பில் பங்கேற்கும் குழு தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி சென்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியை இன்று சந்திக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவிற்கு வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளார். சென்னையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்ததுடன் மனு காலாவதி ஆகிவிட்டதாக கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியாற்றும் போலீசாரை பணியிட மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி போலீஸ் டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அனைத்து காவல் ஆணையாளர்கள், மண்டல ஐஜிக்கள், சரக டிஐஜிக்கள் மற்றும் மாவட்ட எஸ்பிக்களுக்கு அனுப்பியிருக்கும் அறிக்கையில் இடமாற்றம் செய்யப்பட வேண்டிய அதிகாரிகளின் பட்டியலை 10ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல் பகுதிகளில் மிதமான வெப்பமும் பனிமூட்டமும் மாறி மாறி வந்த நிலையில் திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்ள 7 ஊராட்சிகளுக்கு தூய்மை பாரதம் மற்றும் 7வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் டிராக்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேர்வான ஐயப்பந்தாங்கல், பரணிபுத்தூர், கொடப்பாக்கம் உள்ளிட்ட 7 ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் டிராக்டர்களுக்கான சாவிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் உடனான 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் அமைச்சரே நேரில் பங்கேற்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி வேலை நிறுத்தத்தை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கும் அவர் பொங்கல் திருநாளுக்கு 6 நாட்களுக்கு முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய உயர்வு தொடர்பாக ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக வாயில் விளக்க கூட்டம் நடத்தினர். அண்ணா தொழிற்சங்க பேரவை, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, சங்கங்கள் உள்ளிட்ட 32 தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். மங்கள் யானை வெற்றிகரமாக செவ்வாய் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி இறக்கிய சம்பவம் இந்திய நாட்டின் அறிவியலில் ஒரு புதிய சரித்திரம் என இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். திருப்பத்தூரில் உள்ள பாரதிதாசன் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அவர் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக உரையாற்றினார்.
சென்னை வில்லிவாக்கத்தில் சீட்டு கட்டிய பணம் வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குபேரன் அறக்கட்டளையில் ஏராளமானோர் நகை மற்றும் பணச்சீட்டு கட்டிய நிலையில் உரிமையாளர்கள் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் 2 விமானங்களில் கடத்தி வரப்பட்ட சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 11 கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இலங்கையில் இருந்து 2 விமானங்களில் வந்த பயணிகளிடம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் தங்க பேஸ், தங்க கட்டிகளை கடத்தியதாக இலங்கையைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 8 பயணிகளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கார் மீது கான்கிரீட் கலவை லாரி மோதிய விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். தாராபுரம் புறவழிச்சாலையில் காங்கேயம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொலிரோ கார் மீது கல்குவாரிக்கு சொந்தமான கான்கிரீட் கலவை லாரி அதிவேகமாக வந்து மோதியதோடு நிலை தடுமாறி மின்கம்பத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 3 பேர் படுகாயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கண்மாயில் உள்ள தண்ணீரை அதிகாரிகள் வெளியேற்றி வருவதால் கோடைக்காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். செம்பராயநேந்தலில் அமைந்துள்ள கண்மாய் நிரம்பினால் அருகில் உள்ள 4 வழிச்சாலை சேதமடைய வாய்ப்பிருப்பதாக கூறி தண்ணீரை வெளியேற்றி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முகப்பு பகுதியில் தேங்கிய கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளால் அடிக்கடி அடைப்பு ஏற்படுவதாக கூறும் பொதுமக்கள் கொசு தொல்லையால் அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். கழிவுநீர் தேங்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹிட் அண்ட் ரன் என்கிற விபத்தை ஏற்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை என்கிற புதிய குற்றவியல் சட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி கனரக வாகன ஓட்டுநர்கள் காஞ்சிபுரம் ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் மனு அளித்தனர். தமிழ்நாடு கனரக ஓட்டுநர்கள் நலச்சங்கத்தை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே செயல்பட்டு வரும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அது குறித்து புத்தகங்கள் வெளியிட முயன்ற தொழிலாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிஷன் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பல்கலைக்கழக தொழிலாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீது கொடுக்கப்பட்ட புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உப்பளம் பகுதியில் பாதாள சாக்கடை குழியில் சிறுவன் விழுந்தது குறித்து விசாரிப்பதற்காக வந்த அப்பகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடியை அன்பழகன் தரக்குறைவாக பேசியதாக அவர் புகார் அளித்திருந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு சென்று சாமந்தி பூக்களை வாங்கி தனது காரில் ஏற்றி வந்த நபருக்கு போக்குவரத்து போலீசார் ரூபாய் 10,000 ஆன்லைன் அபராதம் விதித்ததால் ஆத்திரமடைந்த அந்த நபர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பூக்களை கொட்டி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நள்ளிப்பாளையம் போலீசார் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே செயல்பட்டு வரும் செயின்ட் மேரிஸ் பள்ளி மற்றும் சொத்துக்களை மீட்டுத் தரக்கோரி முதியவர் ஒருவர் பள்ளியின் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். பசுபதி கோவில் பகுதியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியை யார் நடத்துவது என்பதில் கேப்ரியல் லூர்துதாஸ் என்பவருக்கும் அவரது மகன்களுக்கும் இடையே பிரச்சனைகள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக தோண்டப்பட்ட பள்ளத்தை முறையாக மூடவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வையூர் மற்றும் காட்டுக்கூடலூர் கிராமங்களில் தோண்டப்பட்ட பள்ளத்தை முறையாக மூடாததால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விரைந்து சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கடைகளில் நடைபெற்ற சோதனையில் சுமார் 1 டன் பேரிச்சம்பழம் பறிமுதல் செய்யப்பட்டது. பேரிச்சம்பழத்தில் ரசாயன கலவை கலந்து விற்பனை செய்யப்படுவதாக வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலர் நாகசுப்பிரமணியனுக்கு கிடைத்த தகவலின் பேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தரம் குறைவான மினரல் ஆயில் கலவை செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட பேரிச்சம்பழங்களை பறிமுதல் செய்து அளித்தனர்.
மயிலாடுதுறையில் காய்கறி கடையில் தமிழுடன் சேர்த்து ஹிந்தி மொழியிலும் விலைப்பட்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் ஜெயின் சமூகத்தினர் பெருவாரியாக வசித்து வரும் நிலையில் அவர்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு ஹிந்தி மொழியில் விலைப்பட்டியல் வைத்திருப்பதாக காய்கறி கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தனது 6 மாத குழந்தைக்கு கொசு கடிப்பதால் அப்பகுதியில் கொசு மருந்து தெளிக்குமாறு குவைத் நாட்டில் இருந்து தஞ்சை மாநகராட்சிக்கு குழந்தையின் தந்தை மின்னஞ்சல் மூலமாக முறையிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் தான் குவைத்தில் வேலை பார்த்து வருவதாகவும் சின்ன அரிசிக்கார தெருவில் வசிக்கும் தனது 6 மாத குழந்தையை கொசு கடிப்பதாகவும் கொசுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குறுமிளகு விளைச்சல் அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குஞ்சப்பனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பழங்குடியின கிராமங்களில் விவசாயிகள் தங்களுடைய தோட்டங்களில் மரங்களில் படர்ந்து வளரக்கூடிய குறுமிளகை பயிரிட்டு வருகின்றனர். கடந்த 2 மாதங்களாக பெய்த மழையால் சீசனுக்கு முன்னதாகவே குறுமிளகு விளைச்சல் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. பழனி அருகே அரிசி ஏற்றி சென்ற லாரியும் தேங்காய் ஏற்றி வந்த சரக்கு வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். அரிசியை ஏற்றிக் கொண்டு கேரளாவை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரியும் உடுமலையை நோக்கி வந்து கொண்டிருந்த சரக்கு வேனும் புஷ்பத்தூர் என்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்தவர்களை அருகில் இருந்த மக்கள் மீட்டனர். தேனி மாவட்டம் மேல்மங்கலம் பகுதியில் மது போதையில் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய முன்னாள் ராணுவ வீரரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் 50 தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். முன்னாள் ராணுவ வீரரான வடுகப்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் சடையாண்டி என்பவரின் வீட்டின் முன்பாக தகராறில் ஈடுபட்ட போது துப்பாக்கி காட்டி மிரட்டல் விடுத்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 7500 ஹெக்டேரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 5500 ஹெக்டேரில் மட்டுமே விவசாயம் செய்யப்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக விற்பனை செய்து வருவதாகவும் அதற்கு அரசு அதிகாரிகள் துணை போவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை சரவணம்பட்டி கரட்டுமேடு பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்காமல் தகாத வார்த்தைகளால் திட்டும் பெண் ஊழியர் ஒருவர் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெறும் அன்னதானத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு சரியாக உணவு போடாமல் கோவில் நிர்வாக பெண் ஊழியர் ஒருவர் பேசியது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பகுதிகளில் பனங்கிழங்கு சீசன் தொடங்கியிருப்பதால் கரும்பை போல பனங்கிழங்கையும் பொங்கல் பரிசு தொகுப்பில் சேர்க்க வேண்டும் என பனை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பனை தொழிலாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களில் கடன் உதவி வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் செயல்பாட்டில் இருந்த நூலகத்தை புதுப்பிப்பதற்கான பணிகளை ஓராண்டாகியும் ஏன் துவங்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நூலகம் பழுதான நிலையில் அதனை புதுப்பித்து தர வழக்கறிஞர் கலந்தராசிக் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் உடனடியாக கட்டிடத்தை புதுப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 13 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக இளைஞரை ஸ்ரீபெரும்புதூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உறவினர் வீட்டிற்கு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்காக வந்த நிலையில் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் முன்விரோதம் காரணமாக பந்தல் அமைக்கும் தொழிலாளியை அரிவாளால் வெட்டிய நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திடீர் நகர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவருக்கும் மருதமுத்து என்பவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் மருதமுத்துவின் வாகனத்தை வழிமறித்த கணேசன் அரிவாளால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். பன்ருட்டி அருகே எஸ் ஏரிப்பாளையம் கிராமத்தை தனி பஞ்சாயத்தாக பிரிக்கும் வரை நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் வருகின்ற அனைத்து தேர்தல்களையும் புறக்கணிக்கப் போவதாக கூறி கிராம மக்கள் நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆண்டுக்குள் எஸ் ஏரிப்பாளையம் கிராமத்தை தனி பஞ்சாயத்தாக பிரிக்கவில்லை என்றால் கிராமத்தில் உள்ள ஊர் பொதுமக்கள் அனைவரும் தீக்குளிக்கப் போவதாகவும் எச்சரித்தனர்.
சென்னை செங்குன்றத்தில் போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் 1000 பேருக்கு ஆவடி காவல் ஆணையர் தலைக்கவசம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆவடி மாநகர காவல் எல்லையில் ஆண்டுக்கு 50 பேர் கொலை போன்ற குற்ற செயல்களில் உயிரிழக்கும் நிலையில் சாலை விபத்துகளில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக தெரிவித்தார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு நினைவு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவரது கட்சியினர் அமைதி பேரணி நடத்தினர். அவிநாசி பழைய பேருந்து நிலையம் அருகே தொடங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியே சென்று செங்காட்டு திடலில் நிறைவு பெற்றது. பின்னர் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டு நீலகிரிக்கு 28 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா காரணமாக குறைந்த அளவிலேயே சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் சுற்றுலா பயணிகள் வருகை 3 மடங்கு அதிகரித்ததாக அரசு தாவரவியல் பூங்கா நிர்வாக அதிகாரிகள் கூறினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதி மக்கள் முளைப்பாரி ஊர்வலத்துடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்ற நிலையில் இளைஞர்கள் தேவராட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் என ஊர்வலத்திற்கு முன்பாக ஆடி அசத்தினர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே அரசு பள்ளி மாணவிகள் பழங்கால வாத்தியங்களை வாசித்து காட்டியதை மாவட்ட ஆட்சியர் வியந்து பார்த்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசு மேல்நிலைப் பள்ளியில் முற்றிலும் கணினி மயமாக்கப்பட்ட கணித பொறியியல் வகுப்பறையை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தொடங்கி வைத்தார். அப்போது மாணவிகள் பழங்கால வாத்தியங்களை வாசித்து காட்டி அசத்தினர். செங்கற்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்திய நாட்டிய திருவிழாவில் பள்ளி மாணவிகள் அவர்களுடைய நாட்டிய திறமையை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த திருவிழாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மற்றும் நாட்டுப்புற கலை சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள நடனப்பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கலைவாணி என்ற தனியார் நடனப்பள்ளியில் 2 ஆண்டுகளாக பயிற்சி பெற்ற மாணவிகளின் சலங்கை பூஜை விழா மற்றும் மாணவிகளின் அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். ஒய்எஸ்ஆர் தெலங்கானா கட்சித் தலைவர் ஒய்.எஸ். ஷர்மிளா இன்று காங்கிரஸ் கட்சியில் இணையவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்ற அவரிடம் இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இன்று தெரிந்துவிடும் என பதிலளித்துவிட்டு சென்றார். காங்கிரஸ் தலைவர் உட்பட முக்கிய தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் கடும் குளிர் நிலவி வருவதன் காரணமாக ரயில்கள் தாமதமாக வந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கடும் குளிர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரயில் நிலையத்திலும் அதன் தாக்கம் காணப்பட்டது. ரயில்களும் தாமதமாக சென்றதால் பயணிகள் கடும் குளிரில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள ஸ்வெட்டர், போர்வை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் ரயில் நிலையத்தில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் ரயிலில் பயணம் செய்ய காத்திருந்த பயணிகள் கடும் அவதியடைந்தனர். ரயில் நிலைய பகுதி முழுவதும் அடர்ந்த பனிமூட்டம் இருந்ததால் ரயில்கள் நிதானமாக இயக்கப்பட்டன. இதனால் ரயில்கள் தாமதமாக வந்ததால் ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் செய்வதறியாது திகைத்தனர். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினி ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் வந்து நின்றவுடன் ஜன்னல் வழியாக உள்ளே புகுந்து இடம் பிடித்த வீடியோ காட்சிகள் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. ரயில் வருவதற்கு முன்பே ரயில் மேடை முழுவதும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ரயிலில் ஓடி சென்று இடம் பிடித்தனர். மேலும் ஆபத்தான முறையில் தண்டவாள பகுதியில் ஓடியும் ரயிலில் பயணிகள் ஏறினர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் யாசகம் பெற்று வந்த சிறுமியை காரில் கடத்தி செல்ல முயன்ற கேரள இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சிறுமி யாசகம் கேட்டபோது வலுக்கட்டாயமாக காருக்குள் ஏற்றி தப்ப முயன்ற நிலையில் வசமாக சிக்கினர். இதனையடுத்து காரை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஜம்மு காஷ்மீரில் நிலநடுக்கம் உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 3.9 ரிக்டர் அளவாக பதிவாகியிருப்பதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நில அதிர்வின் போது கட்டிடங்கள் லேசாக குலுங்கியதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் அச்சமடைந்து வெளியேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநில எல்லையில் உள்ள தனியார் ஷூ ஷோரூமில் இருந்து 1,10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஷூக்களை திருடிச் சென்ற லாரி ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். செட்டியள்ளி பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் ஷூ ஷோரூமில் வேலை பார்த்து வந்த லாரி ஓட்டுநர் அகமது குடவுனுக்கு லாரி மூலமாக எடுத்து சென்ற ஷூக்களை கடத்தியதாக ஷோரூம் உரிமையாளர் புகார் அளித்தார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். தட்சண கன்னடா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக 12க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வந்த ஜூட்டு அஸ்பக் மற்றும் உமர் ஃபருக் இர்ஃபான் ஆகியோர் மங்களூருவில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டனர். யோகி ஆதித்யநாத் மற்றும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த 2 போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யோகி ஆதித்யநாத் மீது வெடிகுண்டு வீசப்போவதாகவும் மற்றும் ராமர் கோவிலை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாகவும் சமூக ஊடகங்களில் பதிவிட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது லக்னோவைச் சேர்ந்த தகர் சிங் மற்றும் ஓம் பிரகாஷ் மிஸ்ரா ஆகியோர் மிரட்டல் விடுத்தது தெரிய வந்தது. கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தாமல் சென்ற மினி லாரியை விரட்டி சென்று பிடித்து சோதனையிட்ட போது 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சாமி சிலைகள், கலசங்கள், குத்துவிளக்குகள் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் ஒசூர் பகுதியில் உள்ள கடையில் திருடி கர்நாடக மாநிலம் நோக்கி கொண்டு சென்றது தெரிய வந்த நிலையில் தப்பி ஓடிய 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நமீபியா காட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட பெண் சிறுத்தைகளில் ஒன்றான ஆஷா 3 குட்டிகளை ஈன்றெடுத்துள்ளது. நமீபியா நாட்டிலிருந்து மத்திய பிரதேசம் குனோவ் தேசிய பூங்காவுக்கு கொண்டுவரப்பட்ட 8 சிறுத்தைகளில் ஒன்றான ஆஷா கருவுற்றிருந்த நிலையில் இடம்பெயர்தலால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் கரு கலைந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தற்போது 1 வருடம் கழித்து 3 குட்டிகளை ஈன்றெடுத்துள்ளது. இங்கிலாந்தில் மெய்நிகர் வீடியோ கேமில் சிறுமியின் டிஜிட்டல் கதாபாத்திரத்தை வேறு சில டிஜிட்டல் கதாபாத்திரத்தினர் இணைந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கை விசாரித்த போலீசார் சிறுமிக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் உளவியல் ரீதியாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது போன்ற பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் டிரைவராக பணிபுரிந்து வரும் இந்தியருக்கு லாட்டரியில் 44 கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைத்துள்ளது. கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி நடைபெற்ற லாட்டரி குழுக்களில் பம்பர் பரிசாக 44 கோடி ரூபாய் முனவர் பைரோஸ் என்பவருக்கு கிடைத்துள்ளது. லாட்டரி வாங்குவதற்காக உதவிய 30 பேருக்கு பரிசு தொகையை பகிர்ந்தளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்களின் அபார பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் தென்னாப்பிரிக்க அணி 55 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அதனைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து 34.4 ஓவர்களில் 153 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 62 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது போட்டியில் சிராஜின் அபார பந்து வீச்சால் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்தனர். 9 ஓவர்கள் பந்து வீசி 6 விக்கெட்டுகளை கைப்பற்றிய சிராஜ் வெறும் 15 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து அசத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுடன் இந்திய கிரிக்கெட் அணி டெஸ்ட் போட்டி விளையாடி வரும் நிலையில் இந்திய அணி தரமான வேகப்பந்து வீச்சு கூட்டணியை உருவாக்க வேண்டிய நிலையில் உள்ளதாக முன்னாள் வீரர் இர்ஃபான் பதான் தெரிவித்துள்ளார். முதல் டெஸ்ட் போட்டியில் முகமது ஷமி போல் பும்ராவும் காயத்தை சந்தித்து வெளியேறியிருந்தால் இந்தியாவின் நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடரில் விளையாடுவதற்கு நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயம் காரணமாக உலகக்கோப்பை தொடரை தவறவிட்ட வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார். மேலும் வங்காளதேச அணிக்கு எதிரான தொடரை தவறவிட்ட கேன் வில்லியம்சன் மற்றும் டெவன் கான்வே ஆகியோர் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளனர்.
பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் விக்கெட் எடுத்ததாக நினைத்து ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் மார்ஷ் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க கடைசியில் அந்த பந்தை அம்பையர் நோபாலாக அறிவித்ததால் மைதானத்தில் சிரிப்பலை ஏற்பட்டது. சிட்னியில் நடந்த போட்டியில் மிச்சல் மார்ஷ் வீசிய பந்தை பாகிஸ்தான் கேப்டன் ஷான் மசூத் எதிர்கொண்ட போது மட்டையில் பட்டு பறந்து சென்ற பந்தை ஸ்டீவ் ஸ்மித் கேட்ச் பிடித்தார். ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணிக்கு எதிராக ஒருநாள் தொடரில் விளையாடும் இலங்கை அணி வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் காயம் காரணமாக ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகிய இலங்கை வீரர் வனிந்து ஹசரங்கா அணிக்கு திரும்பியிருக்கிறார். ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் மற்றும் T20 தொடர்களில் விளையாட உள்ளது. ஹாக்கி ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டியில் பங்கேற்க ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிக்கு சென்ற இந்திய மகளிர் ஹாக்கி அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராஞ்சி விமான நிலையத்தில் அவர்களுடைய பாரம்பரிய நடனத்தோடு வீரர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அனைவரும் ஒன்றாக குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தனுஷ் நடிப்பில் வெளியாகவிருக்கும் கேப்டன் மில்லர் படத்தின் 4 நிமிட காட்சியை தணிக்கை குழுவினர் அகற்றியிருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். அதிக வன்முறை மற்றும் ரத்தம் தெறிக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்ததால் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் 4 நிமிடம் 36 வினாடிகள் உள்ள காட்சிகளை தணிக்கை குழுவினர் அகற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் அஜித் தனது மகள் அனுஷ்காவின் பிறந்த நாளை கொண்டாடிய புகைப்படம் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷாலினி பதிவிட்டிருக்கும் அந்த புகைப்படத்தில் அஜித்தின் இளைய மகன் ஆத்விக் பிறந்த நாளை கொண்டாடும் தனது அக்கா அனுஷ்காவிற்கு இனிப்பு ஊட்ட அதை அஜித் மற்றும் ஷாலினி ஆகியோர் பார்த்து ரசிப்பதைப் போல அமைந்துள்ளது. அறிமுக இயக்குனர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடிக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றதாக நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். மேலும் படப்பிடிப்பு தொடர்பான புகைப்படங்களையும் பகிர்ந்திருக்கும் நிலையில் ஜெட் வேகத்தில் சூரி படப்பிடிப்பை நிறைவு செய்ததாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். செயின்தவ் திரைப்படத்தின் ட்ரெய்லரை பார்த்துக் கொண்டே நடிகர் ஆர்யா கடுமையான உடற்பயிற்சி மேற்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ரஞ்சித் இயக்கத்தில் உருவான சார்பட்டா பரம்பரை திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் சார்பட்டா பரம்பரை 2ஆம் பாகம் உருவாகவிருக்கிறது. இதிலும் ஆர்யாவே கதாநாயகனாக நடிக்கவிருக்கும் நிலையில் உடலை கட்டுமஸ்தாக வைக்க கடும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியாகவிருக்கும் ரெபல் படத்திற்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. இதனை படக்குழு போஸ்டர் ஒன்றை பகிர்ந்து அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குனர் நிகேஷ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி கவனம் பெற்றது. இதற்கிடையே படக்குழு வெளியிட்டிருக்கும் போஸ்டரை ஜிவி பிரகாஷ் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். நடிகை மாளவிகா மோகனன் இண்டிகோ விமானத்தின் சேவை குறித்து விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் ஜெய்ப்பூர் இண்டிகோ விமானத்தின் சேவை ரொம்ப மோசமாகவும் மனம் புண்படக்கூடிய வகையில் இருந்ததாகவும் பணியாளரின் சேவை அதைவிட மோசம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த எக்ஸ் பதிவு வைரலான நிலையில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நடிகை அமலா பால் கர்ப்பமாக இருப்பதை போட்டோஷூட் மூலமாக அறிவித்திருக்கிறார். இயக்குனர் AL விஜயை விவாகரத்து செய்த பின்னர் காதலனான ஜெகத் தேசாய் என்பவரை அமலா பால் திருமணம் செய்து கொண்டார். கேரளாவில் எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்ற நிலையில் தற்போது கர்ப்பமாக உள்ளதாக போட்டோஷூட் எடுத்து அதனை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். சூதுகவும் 2 நாடும் நாட்டு மக்களும் திரைப்படத்தில் நடிகர் ராதா ரவி இணைந்திருக்கிறார். இதனை படக்குழு போஸ்டரை பகிர்ந்து அறிவித்துள்ளது. MS அர்ஜுன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் மிர்ச்சி சிவா நடித்து வருகிறார். இது தொடர்பாக படக்குழு வெளியிட்டிருக்கும் போஸ்டரில் இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்குப்பா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து எலிமினேட் ஆன ரவீனாவுக்கு அவருடைய வீட்டில் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் வீடியோவில் காரில் நின்றவாறு வலம் வந்த ரவீனாவை அவரது குடும்பத்தினர் செண்டை மேளம் முழங்க பட்டாசுகள் வெடித்து ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்த காட்சி இடம்பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.